பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 56வது அதிகாரம் 9வது வசனம். நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். தாவீது சொல்லும் வார்த்தையை கவனியுங்கள். அவன் தன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டத்தின் நடுவில் இருக்கும் பொழுது அவன் சொல்கிறான், நான் அவரை நோக்கி கூப்பிடும் நாளில் என் வாழ்க்கையில் ஒரு நிமிடம் கூட வெறுமையானதாக போகாது என்பதை அவன் அறிவிக்கிறான். பிரைஸ் தி லார்ட். நாம் ஜெபிக்கும்போது சூழ்நிலை மாறாமல் இருந்தாலும் எங்கள் உள்ளம் மாறுகிறது. பயம் நம்மை விட்டு மாறுகிறது. தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு ஒரு வெற்றியை அது தருகிறது. தாவீது சொல்லுகிறார், தேவன் எனக்கு பக்கத்தில் இருக்கிறார். மக்கள் எதிர்த்தாலும் சரி, சூழ்நிலை பயமுறுத்தினாலும் சரி, முடிவுகள் தெரியாமல் இருந்தாலும் சரி, நான் தனியாக இல்லை, தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். தேவன் என் பட்சத்தில் இருக்கும்போது எனக்கு விரோதமாய் வருகிற எதிராளிகள் பின்வாங்குவார்கள். வேதம் சொல்லுது பாருங்களேன். பிரைஸ் தி லார்ட். என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்த பார்வோனுடைய சகல குதிரைகளும் ரதங்களும் குதிரை வீரரும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். அந்த எகிப்தின் சேனையை பார்த்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாங்க தெரியுமா? பயந்தார்கள். சேனையை பார்த்து பயந்தார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவருடைய சேனைகளை கலங்கடித்தார். அவருடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். இப்போ எகிப்தியர் அறிந்து கொள்ளுகிறார்கள், இஸ்ரவேலரை இனி நாம் பின்தொடர முடியாது. காரணம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நிற்கிறார். என கண்பானவர்களே, இந்த கால வேளையில் நான் சொல்லுவேன், உங்களை பின்தொடர்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்களை கலங்கடிக்கிற உங்கள் மனதை நோக பண்ணுகிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, தைரியம் கொண்டு ஒரு வார்த்தையை சொல்லுங்க, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லும்போதே உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்குங்க. உங்களை எந்த பிரச்சனையும் மேற்கொள்ளாது. நம்பிக்கையாயிருங்க. இந்த நாள் நீங்கள் ஜெயத்தை காணப்போகிறீர்கள். செபிப்போமா? எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறப்பா, நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும்போது நீர் கேட்கிறீர். பிரைஸ் தி லார்ட். எங்களை பயமுறுத்துகிற காரியங்களிலிருந்து எங்களை நீர் விடுவிக்கிறீர். நீங்கள் எங்கள் பக்கத்தில் இருப்பதற்காக நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெயத்தை தாரும். எல்லா சத்துருக்களும் அவர்கள் பின்னிட்டு திரும்புவார்களாக.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.